பாமக மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், பிற தலைவர்களைப் போல அத்துமீறி என்று சொல்ல மாட்டேன் என கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்காதீங்க, வாங்க இந்த அண்ணன் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு விடிவு நிச்சயமாக உங்களை முன்னேற்றுவது என் கடமை, என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். ஆக இந்த செய்தி இன்னும் எவ்வளோ பேசிட்டு இருக்கலாம். ஐயா பேசணும், எழுச்சி உரை, ஐயாவுடைய எழுச்சி உரை இருக்கிறது. ஐயா பேசணும், நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். என்னுடைய ஒன்றே ஒரு வேண்டுகோள், நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக எனக்கு தூக்கம் இல்லை. இன்றைக்கி ராத்திரியும் நான் தூங்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த செய்தி வந்த பிறகு தான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நீங்கள் போங்க. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு, அது செய், இதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியாக இரு, படித்து வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதுதான் என்னுடைய நோக்கம். என்ன, என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதில் படித்து வேலைக்கு போ. அதுதான் நோக்கமே, நம்முடைய நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். அதனால் நீங்கள் பத்திரமா நீங்கள் போங்க. அதுக்கு பிறகு நானும் வரேன், ஒவ்வொரு கிராமமாக நான் வரப்போகிறேன். உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி, உங்கள் விடை தேடி, நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த மாநாடை மிக சிறப்பாக இந்த திடலை என்னோட சமுதாய மக்கள் நல்லா படிக்கணும், படித்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் வந்து அப்புறமேட்டு கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டில் திரு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. கல்லெடுத்து அடியுங்கள், மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல. ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டெழ வேண்டும். காவல்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, IAS IPS போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம். அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்கு மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990களின் தொடக்கத்தில் முன்வைத்தது. மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாக முன்வைக்கப்பட்டதல்ல. இது ஒரு உலகளாவிய முழக்கம். எந்த நாட்டுக்கும் பொருந்தும், எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும், பாலினத்துக்கும் பொருந்தும். ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது. ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை, சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம்.